ஆக்சுவலி இந்த ரோடு இருக்கு இல்லைங்க சார், இந்த ரோடு வழியா போனோம் அப்படின்னா நம்ம சுந்தர் நகர், கேகே நகர் போய் ரீச் ஆகும். ஸோ ஒன்ஸ் அப்பான டைம் பாத்தீங்க அப்படின்னா கேகே நகர் அப்படிங்கிறது சிட்டியோட ரொம்ப ஒரு அவுட்டரா மக்கள் ஃபீல் பண்ணாங்க. ஸோ 20-25 இயர்ஸ் பேக் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிளாட்டோட பிரைஸே 400-500 அந்த மாதிரி எல்லாம் வித்து இருக்கு. ஸோ அன்னைக்கு இது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஏரியாவா தான் இருந்துச்சு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா மெயின் ஏரியா இந்த சைடு, இந்த ரோட்டுக்கு இந்த சைடுங்கிறது மெயின் ஏரியாவும், இது வந்து ஒரு சிட்டியோட அவுட்டர் அப்படின்னு ரொம்ப ஒரு ஐசோலேட் பிளேஸா தான் இருந்துச்சு. அன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ரீலங்கன்ஸ் எல்லாம் இங்க நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கன்ஸ் தான் இங்க ஓனர்ஸா இருப்பாங்க அந்த ஈசில. சோ அவங்க வந்து தைரியமா இன்வெஸ்ட் பண்ணாங்க. இன்னைக்கு சுந்தர் நகர், கேகே நகர், ராஜாராம் சாலை எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 6000 அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சாதாரண விலையாயிடுச்சு. உள்ளுக்குள்ள கட் ரோட்ஸ்குள்ள ரொம்ப உள்ள போயுமே நமக்கு 4000-5000 மாதிரி இருக்கு. ஸோ இன்னமும் சொல்ல போனா இந்த சுந்தர் நகர், எல்ஐசி காலனி ஏரியால எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 20 ஃபீட் தான் ரோடோட வித்து. ஸோ உங்களுக்கு 20 ஃபீட் வித்து இருக்கக்கூடிய இந்த ஏரியால இன்னைக்கு இவ்வளவு பெரிய இது இருக்கு. ஸோ ஏன் இதை சொல்ல வர்றேன் அப்படின்னா என்னைக்குமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஏரியா கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும். ஸோ அன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போற ஒரு பர்சனுக்கு வந்து ஐயோ இது சிட்டியோட ரொம்ப அவுட்டரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எப்போதுமே கொடுத்துட்டு தான் இருக்கு. ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு இடம் அப்படிங்கிறது இதுதாங்க சார். இது வந்து ஆக்சுவலி ஒரு டிஃபென்ஸ் லேண்டு. இன்னைக்கு இது வந்து ஆர்மி பரேட் கிரவுண்டாவும் இந்த டிஃபென்ஸ் பீப்புள்ஸ்க்கு, ரிட்டையர்ட் பீப்புள்ஸ்க்கான கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸா இது வரப்போகுது. வெரி சூன் அதுக்கான ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணவும் போறாங்க. எக்ஸ்க்ளூசிவா இப்ப வந்து ஆர்மி பரேட் கிரவுண்டா இது ஒர்க்கிங்ல இருக்கு. ஸோ இந்த காரணத்துக்காண்டி நமக்கு இது வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா இது வந்து ஒரு டிஃபென்ஸ் காரிடார். இந்த பஞ்சப்பூர் மதுரை நச்சல இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் ஜோனை வந்து டிஃபென்ஸ் காரிடார் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ரைட் சைடு பாத்தீங்கன்னா ஒரு எஸ்ஐஎஸ் பில்டிங் தெரியுது பாத்தீங்களா சார்? இந்த எஸ்ஐஎஸ் பில்டிங் பக்கத்துல இன்னுக்குள்ள அந்த சரௌண்டிங்ல வந்து நிறைய வீடுகள் இருக்கு பாருங்க. எவ்வளவு வீடுகள் இருக்கு பாருங்க. சோ ஆக்சுவலா இந்த ஏரியால என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, அன்பு நகர் அப்படின்னு சொல்லி இருக்கு, அந்த ஏரியால இருக்காங்க. அவங்க வாங்குறப்ப 2024 அவங்க வந்து அந்த ஏரியால வாங்கும் போது ஒரு சதுரடி வந்து 4000 ரூபாய்க்கு வாங்கினாங்க. ஒன்ஸ் அவங்க வந்து வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ண போகும்போது 2025 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது வந்த என்கொயரி பாத்தீங்கன்னா 6000 ரூபாய். இன்னைக்கு எடமலைப்பட்டி புதூர் இந்த கிராஃப்ட் ரோடு சைட்ல பாத்தீங்க அப்படின்னா 4000 to 6000, 7000, 8000 வரைக்கும் ப்ராப்பர்ட்டியோட ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் ஏறிடுச்சு. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் பாத்தீங்கன்னா பஞ்சப்பூர் பர்ஸ் டெர்மினஸ் தான். ஸோ அடுத்து இங்க பாத்தீங்க அப்படின்னா ரைட் சைட்ல வந்து பெரியார் காய்கனி அங்காடி. ஸோ இந்த பெரியார் காய்கனி அங்காடிங்கிறது ஒரு 22 ஏக்கர்ஸ்ல 872 ஷாப்ஸோட வருதுங்க சார். இதுல இன்னும் எக்ஸ்க்ளூசிவா வாழைக்காய் ஏலம் விடுறதுக்கு மட்டுமே எக்ஸ்க்ளூசிவான இடங்களும் இதுல ஒதுக்குறாங்க. இதோட என்ட்ரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அடுத்த ரோட்ல இருக்கு. அந்த பஞ்சப்பூர் அந்த பஸ் டெர்மினஸ்ல இருந்து அந்த 4 ரோட்ல இருந்து கிராஃப்ட் ரோடு போறதுக்கான ரோட்ல அந்த சைடு தான் மெயின் என்ட்ரன்ஸே பிக்ஸ் பண்றாங்க. ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இது ட்ரக் டெர்மினல். ஸோ உள்ள கோல்டு ஸ்டோரேஜ் பிளஸ் ட்ரக் லேபை எல்லாமே கொடுத்து இங்க ரெடி ஆயிட்டு இருக்குங்க சார். ஸோ ஒன்ஸ் நமக்கு வந்து காந்தி மார்க்கெட்டுக்கு ஆட்கள் வந்து கலிக்குடிக்கு வர வேண்டியது, மணிகண்டன் கலிக்குடிக்கு. ஸோ அவங்க அங்க வர முடியாதுன்னு சொன்னதுனால இங்க 872 ஷாப்ஸோட இங்க ஒரு இடம் ரெடி ஆயிட்டு இருக்கு. காந்தி மார்க்கெட் ஆளுங்க வந்து இங்க வருவாங்க. ஏன் இங்க வருவாங்க அப்படின்னா பேரலா இருக்கக்கூடிய நம்மளோட இந்த ட்ரக் டெர்மினல் தான் இதுக்கான மெயின் ரீசனா அமையும். ஒன்ஸ் அவங்க இங்க வந்துட்டாங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள ஹெவி வெஹிக்கிள்ஸ் பிளஸ் நிறைய போக்குவரத்து நெரிசல் இல்லாம இருக்கும். அப்ப வந்து 50 crore சாங்ஷன் ஆயிருக்கு காந்தி மார்க்கெட்டுக்கு. அந்த காந்தி மார்க்கெட்டுக்கான அந்த சாங்ஷன் ஆன அமௌண்ட் வச்சு அங்க ரெனோவேஷன் ஒர்க் நடக்கும். சோ அடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இன்னைக்கு எக்ஸிஸ்டிங்கா பாத்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர் என்ஹெச்ல, திருச்சி தஞ்சாவூர் என்ஹெச்ல துவாக்குடி டோல்கேட் இருக்கு. அந்த துவாக்குடி டோல்கேட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா phase 1 வந்து புதுக்கோட்டை என்ஹெச் வந்து இன்டர்செக்ட் ஆயிடுச்சு. அடுத்து புதுக்கோட்டை என்ஹெச் அந்த மாத்தூர் அவுட்டர்ல வந்து இன்டர்செக்ட் ஆன அந்த ரோடு வந்து இன்னைக்கு பஞ்சப்பூர் இருக்கக்கூடிய அந்த மதுரை என்ஹெச் இன்டர்செக்ட் ஆயிடுச்சு. அடுத்து அங்கிருந்து இன்டர்செக்ட் ஆகி இந்த பாலத்து மூலமா, இந்த பில்லர்ஸ் மூலமா ஒரு பிளைஓவர், கத்திப்பாரா ஸ்டைல ஒரு பிளைஓவர் வரப்போகுது. இது மூலமா அடுத்து திண்டுக்கல் என்ஹெச் இன்டர்செக்ட் ஆகி போயிட்டு ஜீபுரத்துல கரூர் பைபாஸ் அந்த இடத்துல போய் அடுத்த இது வரப்போகுது. அங்க இருந்து அடுத்து மணச்சநல்லூர்ல இருந்து துவாக்குடி. சோ ஒரு திருச்சிக்கு ஒரு கம்ப்ளீட் அவுட்டர் ரிங் ரோட் ப்ராஜெக்ட் கண்டிப்பா இருக்கு. சோ அதுக்கான phase 1 phase 2 ஒர்க்கா தான் இது கிராஜுவலா போயிட்டு இருக்கு. சோ அடுத்து முக்கியமான ஒரு இடம், இன்னைக்கு தமிழ்நாட்டுல வேற மாவட்டத்தில இருந்து நமக்கு வந்து மக்களோட முதலீடுகளை திருச்சியில இருக்கும்போது திருச்சியில இன்வெஸ்ட் பண்ணணும்னு கன்சர்ன் உருவாக்குனதுக்கு காரணம் இந்த பஞ்சப்பூர் பஸ் டெர்மினஸ். இது வந்து பேருந்து நிலையம் கிடையாது, பேருந்து முனையம், பஸ் ஸ்டாண்ட் கிடையாது, பஸ் டெர்மினஸ். எப்படி ஒரு நார்த் ஈஸ்ட் கண்ட்ரிக்கு போகக்கூடிய ஒரு பர்சன் வந்து உதாரணத்துக்கு லண்டன் கனடா போறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சிங்கப்பூர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மலேசியா, அதுக்கப்புறம் துபாய்,
அதுக்கு ஸ்ரீலங்கா இந்த மாதிரியான ஊர்களுக்கு போய் டிரான்சிட் ஆவாங்க. அப்படி இதே இருக்கிற மாதிரி இங்கிட்டு கன்னியாகுமரி திருநெல்வேலி சைட்ல இருந்து இங்கிட்டு நாகப்பட்டினம் மாயவரம் சைட்ல இருக்கவங்க எல்லாம் வேற சென்னை காஞ்சிபுரத்துக்கு போறவங்களோ, சென்னை காஞ்சிபுரத்துல இருக்கவங்க எல்லாம் இங்க வரும்போது திருச்சியில வந்து ஒரு டிரான்சிட் ஆகணுங்கிற ஒரு லொகேஷன் தான். சோ இந்த பர்டிகுலர் பஸ் டெர்மினஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா திருச்சி மக்களுக்கான ப்ராஜெக்ட் மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் தமிழ்நாடு மக்களுக்கான ஒரு ப்ராஜெக்ட். அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்க அப்படின்னா பஞ்சப்பூர் மெகா ஃபுட் பார்க். சோ இது வந்து உள்ளுக்குள்ள ஃபன் ஜோனோட வரக்கூடிய இருக்கும். இப்ப திருச்சியில பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவா இந்த மாதிரி பொழுதுபோக்குக்குன்னு எதுவும் கிடையாது. அப்பார்ட் ஃப்ரம் தியேட்டர்ஸ் அண்ட் டெம்பிள்ஸ் உங்களுக்கு பொழுதுபோக்குன்னு எதுவும் கிடையாது. அப்படி ஒரு கான்செப்ட்ல உருவாயிட்டு இருக்கிறது தான் இந்த பஞ்சப்பூர் மெகா ஃபுட் பார்க். சோ உள்ளுக்குள்ள 5D தியேட்டர்ஸ் வருது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சோ அடுத்த ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது இந்த லெப்ட் சைடு இருக்கக்கூடிய இந்த டைடல் பார்க். கிட்டத்தட்ட 5,58,259 சதுரடி பரப்பளவுல G+6 ஃப்ளோர்ஸோட ஒரு 5,000 பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்க போற இடம் தான் இந்த பஞ்சப்பூர் டைடல் பார்க். இது ஃபேஸ் 1 மட்டும்தான். இந்த ஃபேஸ் 1 மூலமா ஒரு 5,000 பீப்புள்ஸ்க்கு டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்க போகுது. பிளஸ் அந்த 5,000 பீப்புள்ஸ் இங்க வர்றாங்க அப்படின்னா grocery ஷாப்ஸ், வெஜிடபிள் ஷாப்ஸ், சூப்பர் மார்க்கெட்ஸ், அதுக்கப்புறம் ரேபிடோ, ஊபர், அதுக்கப்புறம் நிறைய சின்ன சின்ன ஆட்களுக்கு ஒரு 10,000 பேருக்காச்சும் தொழில் வாய்ப்பு கிடைக்கும். ஸோ ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்பாவே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10,000 பேருக்கு தொழில் வாய்ப்பு கிடைக்கும் இந்த 5,000 பேர் மூலமா. சோ அடுத்து நம்ம ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த பஞ்சப்பூர் மதுரை NH இருக்கு பாத்தீங்களா. சோ இந்த பஞ்சப்பூர் மதுரை NH வந்து இன்னைக்கு போகும்போது 2 பேர் போகிற மாதிரியும் அங்கிருந்து 2 பேர் வர முடியும் 4 வழிச்சாலையா இது இருக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க, லெப்ட் சைடு வந்து காம்பவுண்ட் வால் ரொம்ப தள்ளி இருக்கும். இன்னும் 2 ட்ராக்கு கூட போடலாம். சோ வெரி சூன் இந்த NH 6 வழிச்சாலையா மாறும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. சோ கண்டிப்பா நம்ம இந்த ஹைவே 6 வழிச்சாலையா மாறும். அதுக்கான ஜிஓ வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா கண்டிப்பான முறையில சோ இந்த ஃபுட் பார்க், டைடல் பார்க், பஸ் ஸ்டாண்டு, பெரியார் காய்கனி அங்காடி இந்த மாதிரி எல்லாம் வரும்போது இந்த ரோடுல வந்து டிராபிக் இஷ்யூ ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இது 6 வழிச்சாலையா மாறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. நல்ல ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்க்கான ஷோரூம்ஸ் இந்த பஞ்சப்பூர் மதுரை NHல தான் இருக்கு. சோ ஒரு பஞ்சப்பூர் திண்டுக்கல் NH, இது திருச்சி திண்டுக்கல் NH பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமொபைல் காரிடாரா இருக்கும். ஆனா கமர்ஷியல் காரிடாரா ஷோரூம்ஸ் எல்லாமே இந்த சைடு தான் இருக்கு. சோ லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா லைன் டேட்ஸ்க்கான இது வேர் ஹவுஸ் இருக்கு. சோ இது வந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லயும் இருக்காங்க. சோ இங்க பஞ்சப்பூர் மதுரை NHல இருக்காங்க. காரணம் என்னன்னா இந்த லாஜிஸ்டிக்ஸ் தான். சோ டெக் டெர்மினல் இதெல்லாம் இங்க இருக்கிறதுனாலதான் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸும் கொடுக்குறாங்க. சோ அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு இது ரைட் சைட் பாத்தீங்க அப்படின்னா இந்த கிறிஸ்டல் கன்வென்ஷன் சென்டர் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல. இது வந்து ஆக்சுவலி இவங்க பேஸ் வந்து கேரளா. சோ இன்னைக்கு நிலைமைக்கு திருச்சியில இருக்கக்கூடிய பெரிய மஹால் அப்படின்னா இந்த கிறிஸ்டல் கன்வென்ஷன் சென்டர் தான். சோ ஃபர்ஸ்ட் விஷயம் பீப்புள் அகாமடேட் பண்றதை தாண்டி பார்க்கிங் ஃபெசிலிட்டி இங்க ரொம்ப சூப்பரா இருக்கும். சோ அதனால இன்னைக்கு திருச்சி லெவல்ல இன்னைக்கு மொத்த திருச்சிலேயே இதுதான் பெரிய மஹால் அப்படிங்கிற மாதிரி மக்கள் சொல்றாங்க. சோ இதுல வரிசையா பாத்தீங்கன்னா இந்திரா கணேசன், கிறிஸ்துராஜ், அன்பு காலேஜ் அப்படின்னு சொல்லி நிறைய காலேஜஸ்மே இருக்கு. சோ விச் மீன்ஸ் இது வந்து ஒரு எஜுகேஷனல் காரிடாராவும் இருக்கு. இதுல நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருந்துட்டு இருக்கு. அப்படியே லெஃப்ட் சைடு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஜியோ பெட்ரோல் பங்க். இந்த ஜியோ பெட்ரோல் பங்க் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் NHல காட்டூர் சைடு ஒண்ணு இருக்கு. பிளஸ் இதுல சென்னை ஹைவேல SRM காலேஜ் தாண்டி ரைட் சைடு ஒரு ஜியோ பெட்ரோல் பங்க் இருக்கு. ஆனா இந்த மதுரை NHல 2 இடத்துல இருக்கு. இங்க ஒண்ணு, அதாவது பஞ்சப்பூர்ல ஒண்ணு இருக்கு. டோலுக்கு முன்னாடி ஒரு என்விஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பெனி இருக்கும். அந்த கம்பெனிக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஒரு ஜியோ பெட்ரோல் பங்க் இருக்கு. இது மட்டுமானு கேட்டீங்க அப்படின்னா இந்த பஞ்சப்பூர் மதுரை NHல ஒரு ஜோனுக்கு ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு. சோ நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த பஞ்சப்பூர்ல ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கா. இந்த பெட்ரோல் பங்கை பத்தி பேசி முடிக்கிறதுக்குள்ள அடுத்த பெட்ரோல் பங்க் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் மணிகண்டம் இந்த ஜோனுக்கு ஒன்று வந்துருச்சு. அதுக்கு அடுத்த ஏரியால பாத்தீங்க அப்படின்னா நாகமங்கலம், அங்க CNG ஸ்டேஷனோட இருக்கு. அடுத்த அலுந்தூர், அங்க இறங்கும் போது பாத்தீங்க அப்படின்னா பாத்திமா நகர், அங்க நயாரா பெட்ரோல் பங்க் இருக்கு. அடுத்த ஜோன் இறங்கும் போது பூதக்குடி, அந்த பூதக்குடி ஜோன்ல இறங்கும் போது பாத்தீங்கன்னா சேம் ஜியோ பெட்ரோல் பங்க் வந்துடும். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன நமக்கு இன்சிஸ்ட் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கும்போது கமர்ஷியலான விஷயங்களை இங்க மக்கள் இனிஷியேட் எடுக்கிறதுக்கு உள்ள வருவாங்க. சோ ஒரு பிசினஸ் மேனுக்கு அடிப்படையா என்னென்ன தேவை, அவங்களுக்கு சௌகரியங்கள், ரோடு ஃபெசிலிட்டி நல்லா இருக்கணும், இந்த மாதிரியான பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே இருக்கணும், டிரான்ஸ்போர்ட்டுக்கு இஷ்யூ இருக்கக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்களை கால்குலேட் பண்ணும்போது இந்த ஜோன் நல்லாவே ப்ராப்பரா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகணும். மக்கள் இங்க வந்து அவங்களோட ஆண்டர்பிரினர்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோ இதுதான் இந்த ஏரியாவோட ஃபர்தர் டெவலப்மெண்ட்ஸுக்கும் காரணமா அமையும்.
ஸோ திருச்சியில பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஹைவேஸ் இருக்கு. ஸோ அப்படி நிறைய ஹைவேஸ் இருந்தாலும் இந்த பர்டிகுலர் பஞ்சப்பூர் மதுரை என்ஹெச்ல பிஃபோர் ஃபர்ஸ்ட் ரோல் 5 ஃபிளைஓவர் இருக்கு. அதுல முதல் ஃபிளைஓவர் தான் இந்த மட்டப்பாறைப்பட்டி. மணிகண்டத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மணிகண்டம் யூனியன் ஆஃபீஸ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த இடம் தான் இந்த இதுல ஏரியாலே ஃபர்ஸ்ட் ஃபிளைஓவரை ஷேர் பண்ணுது. ஸோ பிஃபோர் ஃபர்ஸ்ட் ரோல் 5 ஃபிளைஓவர் இருக்கு அப்படின்னா இங்க கவர்மெண்ட் எதுக்கு ஃபோக்கஸ் பண்றாங்க, இந்த ஏரியால டிராபிக் இஷ்யூ வரக்கூடாது, ஃபியூச்சர்ல எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படின்னு யோசிப்பாங்க. ஒரு ஃபிளைஓவர் இப்ப நார்மலா எடுத்துக்கோங்களேன், ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு 1000 சதுர வீடு கட்டுறதுக்கு நமக்கு எவ்வளவு செலவாகும், ஒரு 25 லட்ச ரூபாய் செலவாகுது. 25 லட்ச ரூபாய் செலவு பண்ணி ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு 1000 சதுர அடியிலன்னா இவ்வளவு பெரிய ஃபிளைஓவர் கட்டுறதுக்கு எவ்வளவு செலவாகும்? அப்ப சும்மா கவர்மெண்ட் வந்து இங்க போடாது. சோ ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு இனிஷியேட்டிவ் இருக்கு, அதனால இந்த மாதிரியான டிராபிக் இஷ்யூ வரும். அப்படி வரும்போது நம்ம இந்த மாதிரியான ஃபிளைஓவர்ஸ் கட்ட முடியாது அப்படிங்கிறதுக்காண்டி முன்கூட்டியே கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த மாதிரியான விஷயங்கள். சோ இதை ஒரு நம்ம இண்டிகேஷனா எடுத்துட்டு இந்த ஏரியாவோட பொட்டன்ஷியலை நம்ம புரிஞ்சுக்கணும். சோ அதுக்கப்புறம் இந்த ஏரியால நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிற போது இங்க பார்லேஜி அண்ட் விஆர்எல் லாஜிஸ்டிக்ஸோட இடம் இருக்கு. விஆர்எல் லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பேன் இண்டியா பிலிமே வந்துச்சு. இந்த விஆர்எல் லாஜிஸ்டிக்ஸ் ஓனரோட பயோகிராஃபியே ஒரு மூவியே வந்துச்சு. சோ அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் பேசும்போது பாத்தீங்கன்னா இல்ல மணிகண்டம்ல இருக்கக்கூடிய கள்ளிக்குடி மார்க்கெட். சோ ஆக்சுவலி இங்கதான் காந்தி மார்க்கெட் ஆட்கள் வர வேண்டியது, ஆனா வரல. பரவாயில்ல, சந்தோஷம் தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அப்பதான் இங்க வேற ஏதோ ஒரு இனிஷியேட்டிவ் வரும். மேபி ட்ரெயின் சென்டராவோ வேற ஏதாவது ஒரு விஷயங்கள் கவர்மெண்ட் எடுப்பாங்க. சோ நிறைய செலவு பண்ணிட்டாங்க, அப்படி செலவு பண்ண காசு வீணாக கூடாது அப்படின்னா வேற ஏதோ ஒரு இனிஷியேட்டிவ் இங்க வரும். சோ நம்ம இந்த ஜோன்ல சொன்ன 5 ஃபிளைஓவர்ஸ்ல இப்ப 2வது ஃபிளைஓவர் மேலதான் நம்ம போயிட்டு இருக்கோம். சோ இது மணிகண்டம் அப்படிங்கிற ஏரியால இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஃபிளைஓவர். சோ நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா அங்க பஞ்சப்பூர்ல அந்த பேரிகேட் தாண்டத்துலயும் ஒரு விஷயம் சொன்னால சார் 6 வேஸா ஆகும் அப்படின்னு. நல்லா பாத்தீங்கன்னா இன்னமும் எல்லாத்தோட இடமும் அங்க தள்ளி தள்ளி தான் இருக்கு பாருங்க. சோ சில பேர் ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க ஷெட் போட்டு ஃப்ரண்ட்ல எல்லாம். சோ அதெல்லாம் ஒன்ஸ் ரோடு எக்ஸ்டென்ஷன் ஆகும்போது அவங்களுக்கான இடத்துலதான் போய் இருந்துக்க முடியும். சோ நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா 2 சைடு ப்ராப்பரா மெயின்டைன் ஆயிட்டே வரும். சோ ஆப்வியஸாவே இந்த 4 வேஸ் 6 வேஸா மாறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. சோ நம்ம சொன்ன இந்த 5 ஃபிளைஓவர்ல 2 மட்டப்பாறைப்பட்டி யூனியன் ஆஃபீஸ் பக்கத்துல ஒண்ணு பார்த்தோம், மணிகண்டம் யூனியன் ஆஃபீஸ் பக்கத்துல. அடுத்த ஃபிளைஓவர் கள்ளிக்குடி மார்க்கெட் கிட்ட பார்த்தோம். இப்ப அடுத்த ஃபிளைஓவர் மேலதான் நம்ம ஏற போறோம். இந்த பர்டிகுலர் ஜோன் பேர் வந்து பாத்தீங்கன்னா நாகமங்கலம். இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கூலு, காலேஜஸ், ஸ்கூல் இருக்கு, பிளஸ் மோட்டல், அதுக்கப்புறம் ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், பேங்க் அப்படின்னு பெட்ரோல் பங்க், எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இந்த பர்டிகுலர் ஜோன்ல இருக்கு. இது ஒரு பியூர்லியா ரெசிடென்ஷியல் காரிடார். சோ அவ்வளவு மக்கள் இந்த ஜோன்ல குடி இருக்காங்க. சோ இன்னைக்கெல்லாம் இந்த ஏரியாவோட டெவலப்மெண்ட்ங்கிறது எங்கேயோ போயிடுச்சு, ஏக்கர் காஸ்ட் எங்கேயோ போயிடுச்சு. சோ இதுல ரைட் சைடு பாத்தீங்க அப்படின்னா ஹர்ஷமித்ரா அப்படின்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. சோ ரைட் ஆர் ராங் என்னன்னு தெரியல, பட் ஆனா இந்த இதுல வந்து நிறைய கேன்சர் பேஷண்ட் வந்து வெளி மாநிலத்தில இருந்தும் வெளி மாவட்டத்தில இருந்தும் வந்து இங்க வந்து நமக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. சோ இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர், கேன்சர் அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டுக்கு வெளியூர்ல இருந்தெல்லாம் வரும்போது அவங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஜோன்ல ஏதாவது ஒரு வீடு வாடகைக்கு தேவைப்படும். சோ இது வந்து அந்த பிளஸ் மைனஸான்னு தெரியல, ஆனா எனக்கு இது வெளியூர்ல இருந்து மக்கள் வர்றாங்கிற நியூஸ் தெரிஞ்சதுனால இந்த இடத்துல நான் சொல்றேன். சோ நான் சொன்ன இந்த 3வது ஃபிளைஓவர் மேலதான் இப்ப நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். சோ மோட்டல்ஸ், ஹோட்டல்ஸ், பிளஸ் அந்த பேங்க்ஸ், அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஒரு மக்கள் வாழ்றதுக்கு அடிப்படையா என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே இந்த பர்டிகுலர் ஜோன்ல ப்ராப்பராவே அமைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம். டைரக்டா அங்க நேரா பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பில்டிங் தெரியுதுல, அது இப்போதைக்கு சாரநாதனோட கேர்ள்ஸ் ஹாஸ்டலா ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இது வெரி சூன் ஏதோ ஒரு பாயிண்ட்ல கண்டிப்பான முறையில இது ஒரு ஐடி கம்பெனியா கன்வெர்ட் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு சோர்ஸ் எனக்கு வந்து ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க ஷேர் பண்ணாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆனா இவ்வளவு பெரிய பில்டிங் ஒண்ணு இந்த மாதிரியான கார்பரேட் ஆக்டிவிட்டிஸ்க்கு மட்டும் தான் செட் ஆகும் அப்படின்னா அந்த தகவலும் உண்மையா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஆனா இப்ப எக்ஸிஸ்டிங் இது வந்து சாரநாதோட கேர்ள்ஸ் ஹாஸ்டலா ரன் ஆயிட்டு இருக்கு. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய பில்டிங் வச்சு ஒண்ணு காலேஜோ ஸ்கூலோ இல்ல வேற ஏதாவது ஒரு ஐடி கம்பெனியோ இது மாதிரிதான் ஷேர் பண்ணிக்க முடியும். சோ இந்த பர்டிகுலர் ஜோன்ல இவங்க சாரநாதரே காலேஜா ஆரம்பிச்சாலும் ஒரு காலேஜ் இருக்குங்கிறது நமக்கு ஒரு பெரிய விஷயம் தான். உங்களுக்கு இந்த லெஃப்ட் சைடு தெரியறது பாத்தீங்க அப்படின்னா செந்தூர் பர்னிச்சர். சோ இந்த செந்தூர் பர்னிச்சர் பாத்தீங்கன்னா யூடியூப்ல வீடியோஸ் போட்டு லீட்ஸ் ஜெனரேட் பண்ணி தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய வேற வேற ஊர்களுக்கு டிரான்ஸ்போர்ட் மூலமா அவங்களோட மெட்டீரியலை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, டெலிவரி கொடுத்துட்டு இருக்காங்க. அஸ் ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு பிசினஸ் மேன் திருச்சியில இருந்தாரு அப்படின்னா, அதுவும் பஞ்சப்பூர் மதுரை என்ஹெச்ல இருந்தாரு அப்படின்னா
ட்ரக் டெர்மினல் இருக்கு, அவரோட லாஜிஸ்டிக்ஸ் தேவைக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறது இதுவே ஒரு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு நமக்கு. சோ அடுத்து நம்ம இந்த ஒரு ஃபாத்திமா நகர் ஜோன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். சோ இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா ரைட் சைடு வந்து கவர்மெண்ட் பாலிடெக்னிக் ஸ்ரீரங்கம் பிளாக் இருக்கு. சோ இந்த ஸ்ரீரங்கம் பிளாக் பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட், எனக்கு தெரிஞ்சவர் கருமண்டபத்துல இருந்து இங்க வேலைக்கு வர்றாரு. சோ காஜாவலி அப்படின்னு சொல்லி அவரோட பேரு. அவரு இங்க வேலைக்கு வந்துகிட்டு இருக்காரு. சோ நல்லா திங்க் பண்ணி பாருங்க, இன்னைக்கு கருமண்டபத்துல 4000 rupees 3000 rupees அப்படின்னு சொல்லி ஒரு சதுரடியோட வேலை போயிட்டு இருக்கு. சோ ஒரு பர்சன் இங்க ஃபாத்திமா நகர்ல 1000, 1200, 1300, 1500 ஒரு லேண்ட் கிடைச்சிச்சுன்னா அவரோட வீடோட தேவையை பண்ணிட்டாரு அப்படின்னா இங்க ரொம்ப ஈஸியா வந்துருவார்ல. சோ இதுதான் விஷயங்கள். இங்கனக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னா இங்க வீடு கட்டணும் நல்லா இருக்கும்னு சொல்லி யோசிப்பாங்க. ஸ்டார்டிங்ல பேசின அந்த மட்டப்பாறைப்பட்டியில பேசின அந்த 5 ஃபிளைஓவர் அப்படிங்கிற அந்த ஜோன் கான்செப்ட், அதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஃபிளைஓவர்ஸ் கான்செப்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 4th ஃபிளைஓவரா அமையுது. இந்த 4th ஃபிளைஓவர்ல டிராவல் பண்ணிக்கிட்டே நம்ம ரைட் சைடு திரும்பி பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்தியாவோட பிரஸ்டீஜியஸ் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். இது தமிழ்நாட்டுல 2 இருக்கு. அப்படி தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 2 இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு காஞ்சிபுரத்திலையும் இன்னொன்னு திருச்சி. அந்த திருச்சியில இருக்குது பஞ்சப்பூர் மதுரை இணைச்சில இருக்கு. இந்த IIITல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்னால டைரக்ட் பைப்லைன் மூலமாவே டைடல் பார்க்ல டைரக்ட் சேர முடியும். சோ இப்போ இவ்வளவு பெரிய பிரஸ்டீஜியஸ் ப்ராஜெக்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் இருக்கக்கூடிய இந்த என்ஹெச்ல தான் நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு. இந்த பஞ்சப்பூர் மதுரை என்ஹெச்ல பிஃபோர் ஃபர்ஸ்ட் டோலுக்கு முன்னாடி 5 ஃபிளைஓவர் வரும் அப்படின்னு சொன்னதுல நம்ம சொன்ன 5வது ஃபிளைஓவர் வந்துருச்சு. சோ இந்த பர்டிகுலர் ஜோன்ல ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு விஷயமே இருக்குன்னே சொல்லலாங்க சார். அது என்ன அப்படின்னா, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஃபிளைஓவர் பாத்தீங்க அப்படின்னா யூனியன் ஆபீஸ், மணிகண்டம் யூனியன் ஆபீஸ் பக்கத்துல ஒரு மட்டப்பாறைப்பட்டி ஜோன்ல ஒரு ஃபிளைஓவர் பார்த்தோம், சின்ன ஃபிளைஓவர் பார்த்தோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மணிகண்டம் கள்ளிக்குடி மார்க்கெட்டு பக்கத்துல ஒரு ஃபிளைஓவர் பார்த்தோம். அடுத்து நாகமங்கலம், அடுத்து ஃபாத்திமா நகர். இப்பதான் ஏறி அதுல இருந்து போய் இறங்கிருக்கும். ஆனா இந்த 5வது ஃபிளைஓவர் இருக்கக்கூடிய இந்த மேலப்பச்சக்குடி ஜோன்ல பாத்தீங்க அப்படின்னா வைடரான சர்வீஸ் ரோட்ஸ் இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க. மத்த ஏரியால மத்த ஃபிளைஓவர்ஸ்க்கு சைட்ல இருக்கக்கூடிய ஃபிளைஓவருக்கு சைட்ல இருக்கக்கூடிய சர்வீஸ் ரோட்ஸை விட இந்த ஃபிளைஓவர்ஸ்க்கு சைட்ல இருக்கக்கூடிய சர்வீஸ் ரோட்ஸ் ரொம்பவே பெரிய ரோடா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஏரியால எதுவுமே டெவலப்மெண்ட்ஸே இல்ல இப்போதைக்கு. ஆனா இங்க பாருங்க ஒரு 5 lamps கொடுத்துருக்காங்க. சோ இது நீங்க டவுன் லிமிட்லயோ இல்ல வேற எந்த ஏரியாலயோ யோசிச்சு பாருங்க. நல்ல பெரிய ஃபிளைஓவர் இந்த மாதிரி 5 lamps எங்க கவர்மெண்ட் இன்ஃப்ராக்கு ஒரு பெரிய கன்சர்ன் கொடுக்குறாங்களோ, பெரியமா கவனம் செலுத்துறாங்களோ அந்த மாதிரி இடத்துல சூப்பரான growth இருக்கும். அந்த growth வர்றதுனால லேண்டோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். சோ நாங்க இங்க 2023 எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணோம். அப்ப அதுக்கப்புறம் தான் இங்க ஒரு காலேஜ் வந்திருக்கு, பாரதியார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். சோ இங்க வந்து எஜுகேஷன் வைஸுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. சோ இந்த பஞ்சப்பூர் மதுரை என்ஹெச் வந்து ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் காரிடார் மன்னார்புரத்துல இருக்கக்கூடியதுல சொல்லிட்டோம். அடுத்து டைடல் பார்க் இருக்கிறதுனால ஐடி காரிடார்னு சொல்லிடலாம். ட்ரக் டெர்மினல் இருக்கிறதுனால நமக்கு வந்து அதை வந்து இது வந்து லாஜிஸ்டிக்ஸ் காரிடார்னு சொல்லலாம். இந்த நாகமங்கலம் மணிகண்டம் மாதிரியான ஏரியால நிறைய வீடுகள் இருக்கிறதுனால அதை வந்து உங்களுக்கு ரெசிடென்ஷியல் காரிடார்னு சொல்லிடலாம். ஸோ காலேஜஸ் நிறைய இருக்கிறதுனால எஜுகேஷனல் காரிடார்னு சொல்லலாம். இந்த பர்டிகுலர் ஜோன், இந்த மேல பச்சக்கூடிய ஃபிளைஓவருக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த ஏரியாங்கிறது என்விஷன், சென்மியன், இண்டச் அப்படிங்கிற கம்பெனிஸ் நிறைய இண்டஸ்ட்ரியல் ஏரியாவா இருக்கிறதுனால இது ஒரு இன்னைக்கே இதுக்கு ஆப்போசிட்ல பாருங்க, இந்த கம்பெனிக்கு ஆப்போசிட்ல நமக்கு மேன்ஷன்லாம் கட்டி வாடகைக்கு விட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ வாடகைக்கு விடுறதுனால இவனுக்குள்ள வேலை பார்க்கக்கூடிய மக்கள் பசங்க எல்லாருமே வேற வேற ஊர்கள்ல இருந்து வர்றாங்க. சாதாரணமா இவனுக்குள்ள ஒரு டெய்லி 50 ரூபா செலவாகுமா, அதுக்கு பதிலாக 1500, 2000 கொடுத்து இவனுக்குள்ள தைக்கிறாங்க டைம் சேவிங்காக. சோ நான் சொன்ன அந்த பெட்ரோல் பங்க், டோலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்க் இதுதான். சோ ஒரு ஜோனுக்கு ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு. சோ இந்த மேலப்பச்சக்குடி இந்த பிளைஓவர்ல இருந்து டில் வாலிமலைக்குள்ள 2000 MSME இண்டஸ்ட்ரீஸ் ரெஜிஸ்டர் இருக்கு. அதுல டாப் ஒரு 10-12 கம்பெனிஸ் மட்டும் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 15,000 கோடி ரூபாய்க்கு டர்ன் ஓவர் பண்றாங்க. அந்த 15,000 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய இந்த கம்பெனிஸோட வேலை வாய்ப்பு, அவங்க கொடுக்கக்கூடிய வேலை வாய்ப்பு கவுண்ட் பாத்தீங்கன்னா 10,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. தொழில் வாய்ப்பாவோ வேலை வாய்ப்பாவோ ஒரு 10,000 பேருக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த 10,000 பேர் இந்த ஏரியாக்குள்ள சுத்திட்டு தான் இருக்காங்க. அப்ப இவங்களுக்குன்னு ஒரு ரெசிடென்ஷியல் ரெக்யர்மெண்ட் இருக்கும். சோ அதனாலதான் இந்த பர்டிகுலர் ஜோன் அப்படிங்கிறது ரேட் ஏறிக்கிட்டே இருக்கு. சோ கிராஜுவலா இதோட பிரைஸ் ஏறிக்கிட்டே இருக்கு. சோ நாங்க எங்களோட விஷன் ப்ராப்பர்ட்டிஸ் கம்பெனி வந்து நாங்க வந்து 2023 நாங்க திண்டுக்கல் என்ஹெச்ல ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இந்த மதுரை என்ஹெச்ல நாங்க ஃபர்ஸ்ட் லே அவுட்டா விஷன் ஃபார்ச்சூன் அப்படின்னு சொல்லி பண்ணோம்.
அது இந்த ஹைவேல இருந்து ஒரு 590 மீட்டர்ஸ்ல, அந்த டோலுக்கு முன்ன ஒரு 500 மீட்டர்ஸ்க்கு முன்னாடியும் லெஃப்ட்ல ஒரு 590 மீட்டர்ஸ்ல பண்ணோம். அன்னைக்கு நான் சொன்ன மாதிரியே 849 ருபீஸ்க்கு தான் சேல் பண்ணோம். இன்னைக்கு எனக்கு நான் அந்த இன்ஸ்டால யூடியூப்ல எல்லாம் நிறைய வீடியோஸ் போடுறதுனால நிறைய புரோக்கர்ஸ் எனக்கு வந்து மெசேஜ் கால்லாம் பண்ணுவாங்க. எங்கள்கிட்ட ஒரு 5 ஏக்கர் இருக்கு, 10 ஏக்கர் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவங்க சொல்லக்கூடிய இடம்லாம் ஹைவேல இருந்து 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போயுமே 2 கோடி 3 கோடி இருக்கும். உதாரணத்துக்கு அவங்க சொல்லக்கூடிய அதே கால்குலேஷன்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த என்ஹெச்ல இருந்து ஒரு 590 மீட்டர்ஸ்ல இருக்கக்கூடிய எங்களோட விஷன் ஃபார்ச்சூன் சைட்டை இன்னைக்கு இந்த 2026 நாங்க வாங்கி விற்கணும்னு நினைச்சா 2000 ரூபாய்க்கு வித்தாதான் எங்களுக்கு லாபமே கிடைக்கும். சோ அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சோ 849 ருபீஸ்க்கு விற்கும் போது எங்களுக்கு மக்கள் சொன்ன விஷயம் என்னன்னா விலை கூடன்னு சொன்னாங்க. இன்னைக்கு யோசிச்சு பார்த்தா இது மாதிரி ஏதாவது சைட் வரது கிடைக்காதான்னு ஏங்குறாங்க. சோ இன்னைக்கு நான் ஒரு 2 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டர்ல சொல்லக்கூடிய ப்ராஜெக்ட்டுமே நாளைக்கு அதுவே ஒரு பெரிய டிமாண்ட் கிரியேட் ஆகும். சோ இதனால என்னைக்குமே இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது நம்ம எதுக்காண்டி பண்றோம் அப்படின்னா, ஒண்ணு நமக்கு தேவை இன்வெஸ்ட் பண்றோம், இல்லையா நாளைக்கு வேற யாருக்காச்சும் தேவைப்படும், அதனால இன்னைக்கு வாங்கி வைக்கிறோம். அவங்க வந்து நம்மள்ட்ட வாங்கும்போது ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும். சோ இந்த பர்டிகுலர் பஞ்சப்பூர் மதுரை என்ஹெச்ல ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா இந்த டோல் பிளாசா பத்தின ஒரு விஷயம் தான். சோ அதான் நம்ம வந்து இதே திருச்சியில இருக்கோம், இல்ல திருச்சிக்கு பக்கத்து மாவட்டத்துல இருக்கோம், இவ்வளவுல இருந்துகிட்டு இந்த பஞ்சப்பூர் மதுரை என்ஹெச்ல ஒரு 10-12 லட்சம் 15 லட்சத்துல ஒரு பிளாட் வாங்குறதுக்கு யோசிக்கிறோம். ஆனா அதானி ரியல்டி ரோட் டிரான்ஸ்போர்ட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், குஜராத்தை சேர்ந்த நிறுவனம், பண்டில் TOT 15 அப்படிங்கிற டெண்டர் மூலமா ஒரு 20 வருஷத்துக்கு இந்த பஞ்சப்பூர் மதுரை என்ஹெச் டெண்டர் எடுத்திருக்காங்க. அப்ரண்ட் பேமெண்டாவே 1692 கோடி ரூபாய் பே பண்ணி இதை எடுத்திருக்காங்க. சோ அவங்க இந்த ரோட்ல போகக்கூடிய வெஹிக்கிள்ஸ்ட சார்ஜ் பண்ணி தான் அவங்க அந்த பேமெண்ட்டை எடுத்துக்க போறாங்க. அப்படி அவங்க பே பண்ண காசை 1 மணி நேரத்துக்கு வகுத்து பார்த்தா 9,65,000 ரூபாய். விச் மீன்ஸ் நாம ஒரு 10 லட்சம் 15 லட்சம் இன்வெஸ்ட் பண்ண யோசிக்கக்கூடிய இந்த பஞ்சப்பூர் மதுரை என்ஹெச் மேல 1 மணி நேரத்துக்கு 9,65,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கக்கூடிய இந்த பஞ்சப்பூர் மதுரை என்ஹெச்ல கண்டிப்பா நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணிருங்க.